அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல். எலுமிச்சம் பழத்தை இரண்டாக வெட்டி மஞ்சள் குங்குமம் தடவி வீட்டு வாசலில் வைக்கிறோம். அதனால என்ன அதிசயம் நடக்கும்? எலுமிச்சம் பழத்தோடு மிளகாய் கரித்துண்டு சேர்த்து ஏன் நிலைவாசல்ல கட்டி தொங்க விடுறோம்? எலுமிச்சம்பழத்துல குங்குமம் தடவி ஏன் காவு கொடுக்குறோம்? எலுமிச்சம்பழத்தை தண்ணீரில் போட்டு ஏன் வாசல் பக்கத்தில் வைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். எலுமிச்சம் பழத்தோட ஆன்மீக ரீதியான சக்திகள் மற்றும் அறிவியல் ரீதியான வியக்க வைக்கும் பலவிதமான உண்மைகளை பற்றியும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கு முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. எலுமிச்சம் பழத்திற்கு உயிர் இருப்பதாக வேத சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதோடு எலுமிச்சம் பழத்திற்கு மந்திரங்களை கிரகிக்கும் சக்தியும் உண்டு. அதனால தான் எலுமிச்சம்பழம் தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்படுது. இந்த எலுமிச்சம்பழத்தை 2 வகையாக பயன்படுத்துவாங்க. நல்ல சக்தியை பெறவும் தீய சக்தியை ஏவி விடவும் இந்த எலுமிச்சம்பழத்தை கோவிலில் கொடுக்கும்போது நல்ல சக்தியாக வலுப்பெற்று இருக்கும். வீட்டில் தொழில் நடக்கும் இடத்தில் உள்ள எதிர்மறை சக்தியை விரட்டவும் நேர்மறை சக்தியை அதிகரிக்கவும் எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்துகிறோம். எலுமிச்சம் பழச்சாத்துல சிட்ரிக் அமிலம் நிறைய இருக்கு. இந்த சிட்ரிக் அமிலத்திற்கு ஆகர்ஷண சக்தி, ஈர்ப்பு விசை நிறைய இருக்கும்னு சொல்லப்படுது. தன்னிலை மறந்து கோயிலில் சாமி ஆடுவாங்க இல்லையா, அவங்க வாயில பாருங்க உடனடியாக எலுமிச்சம்பழத்தை வைப்பாங்க. அவர்களும் அந்த எலுமிச்சம்பழத்தை கடித்த உடனே அந்த எலுமிச்சியோட சாறு நாவனில் இறங்கும் போது அவங்களுடைய சுயநினைவுக்கு வருவதை நாம பார்த்திருப்போம். பொதுவாக ஒரு வீட்டை கட்டும்போது தலைவாசல் வைத்ததும் அதுக்கு சிறப்பான பூஜையெல்லாம் செய்த பிறகுதான் மற்ற வீட்டு வேலைகள் எல்லாம் துவங்குவாங்க. எப்பவுமே வீட்டுடைய வாசல்ல குலதெய்வம் மற்றும் மகாலட்சுமி குடியிருப்பதாக கூறப்படுறதால இது போன்ற பூஜைகள் எல்லாம் தொடர்ந்து நடத்தப்படுது. தலைவாசல்ல இருக்கும் தெய்வங்கள் கெட்ட சக்தியை உள்ள வரவிடாம தடுத்து கொண்டே இருக்கும். இதனால அதன் சக்தியை அதிகரிப்பதனாலே சில பொருட்களை வீட்டில் கட்டிவிட வாசல்ல கட்ட தொடங்கினாங்க. இதற்கு நம்முடைய முன்னோர்கள் ஒரு புராண கதையும் கூறியிருப்பாங்க. அதாவது மகாலட்சுமியோட சகோதரி தான் மூதேவி. இந்த மூதேவி வீட்டில் இருக்கும் செல்வ செழிப்பை எடுத்து சென்று விடுவார்கள்னு சொல்லுவாங்க. அந்த மூதேவிக்கு மிகவும் விருப்பமானது புளிப்பு, காரம் மற்றும் சூடான பொருட்கள். அதனாலதான் நம்முடைய வீட்டு வாசல்ல புளிப்புக்கு எலுமிச்சம் பழத்தையும், காரத்திற்கு வரமிளகாயையும், சூடான பொருளுக்கு கரித்துண்டையும் சேர்த்து வச்சு கட்டி வைக்கிறோம். மூதேவிக்கு பிடித்த விஷயங்கள் வீட்டு வாசல்லையே இருப்பதனால அதை சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ள நுழையாமலே மூதேவி திரும்ப போயிடுவா அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் வீட்டு வாசல்ல எலுமிச்சை, மிளகாய், சூடான கறி சேர்த்து கட்டி வைக்கிறோம். இதற்கான அறிவியல் ரீதியான காரணம் என்ன அப்படின்னா, எலுமிச்சை மற்றும் மிளகாயில விட்டமின் சி அதிகமா இருக்கும். நாம் ஒரு பருத்தி நூல்ல எலுமிச்சை, மிளகாய், கறி ஆகியவற்றை கோர்ப்பதால எலுமிச்சையின் சாறு மெல்ல மெல்ல பருத்தி நூலின் வழியாக மிளகாயோட சேர்ந்து ஆவியாக வெளிப்படும். இந்த ஆவி காற்றில் கலந்து நம் சுவாச ஆரோக்கியத்திற்கு நன்மை அளிக்கும். எலுமிச்சம் பழத்துல குங்குமம் தடவி ஏன் காவு கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குங்குமம் என்பது மஞ்சளோடு சுண்ணாம்பு சேர்த்து தயாரிக்கப்படுறது. இதனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளும் சரி, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீய சக்தியும் சரி நிச்சயமாக நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தலைவாசல்ல எலுமிச்சம்பழத்தை 2ஆக சம அளவுல வெட்டி குங்குமம் தடவி வைப்பாங்க. அதனால கெட்ட சக்திகள் எதுவும் நம்முடைய வீட்டுக்குள் நுழையாது என்பது நம்பிக்கையா இருந்து வருது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் நல்ல சக்தி மற்றும் கெட்ட சக்தி இரண்டுமே கலந்ததுதான். நமக்கு நல்லது நடக்கும் போது அது நல்ல சக்தியாலும், கெட்டது நடக்கும் பொழுது அது எதிர்மறை ஆற்றலாலும் நடைபெறுவது அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும். இந்த எதிர்மறை ஆற்றல்களை ஈர்த்து நமக்கு நல்ல சக்திகளை கொடுக்கக்கூடிய ஒரே தன்மை இந்த எலுமிச்சம் பழத்துக்கு தான் உண்டு. அதனாலதான் எலுமிச்சம் பழத்தை தேவகனி அப்படின்னு சொல்றாங்க. தெய்வ வழிபாட்டுல மாலையாகவும் சாத்துறாங்க. இப்ப தெரிஞ்சிருக்கும் இந்த எலுமிச்சம்பழத்தை நிலைவாசல்ல ஏற்படுறதுனால உங்க வீட்லயும் சரி, உங்களுக்கும் சரி, உங்க வாழ்க்கையில எத்தனை அதிசயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ள எதிர்மறை ஆற்றல் வரல அப்படின்னாலே அந்த குடும்பம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அதை தடுக்கக்கூடிய சக்தி இந்த எலுமிச்சங்கனிக்கு இருக்கு. இப்ப நான் சொன்ன தகவல்ல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்க.
நான் சொன்ன பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும்.